கோல்டன் ஸ்டோரி டைம். ஒரு அழகான ஊர்ல இருந்த ஒரு பழைய காலத்து வீடு. அது ரொம்பவும் அழகான வீடு. அந்த குடும்பத்தோட தலைவி பேரு சாரதா. அவங்க வீட்டுக்காரரான ஸ்ரீனிவாசன் இறந்து போனதுக்கு அப்புறமாவும் தைரியமா அவங்களுடைய அன்பை காட்டி 2 பிள்ளைங்களையும் நல்லபடியா வளர்த்தாங்க. பெரிய புள்ள ரகுவும் மருமக லலிதாவும் அவங்க கூட தான் இருந்தாங்க. ரகுவுக்கு அதே ஊர்ல சின்ன மளிகை கடை இருந்துச்சு. லலிதா அவங்க மாமியாருடைய பார்வையில வீட்டை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டு இருந்தா. 2வது புள்ள மாதவியும் அவனுடைய மனைவியான வள்ளியும் சிட்டில இருந்தாங்க. மாதவ் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில டீம் லீடரா இருந்தான். வள்ளி ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில கிரியேட்டிவ் ஹெட்டா இருந்தா. அவங்களுக்கு 5 வயசு பொண்ணு ரியா. அவங்க அந்த சிட்டியோட வாழ்க்கைக்கு ரொம்பவும் பழக்கப்பட்டவங்க. இப்படியே நாட்கள் போய்கிட்டு இருக்கும்போது மழை காலத்துல ஒரு நாள் மதிய நேரம் லலிதா 5 நிமிஷத்துல பக்கத்து வீட்டுக்கு போய் எலுமிச்சை பழத்தை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. ஆனா அந்த 5 நிமிஷத்துல நடக்க கூடாதது நடந்து போச்சு. சாரதா கால் வலிக்கு பாவம் அப்படியே தரையில விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு பெருசா அடிபடலனாலும் அவங்க பயந்ததுனால அங்கிருந்து அசைய கூட முடியல. அந்த ஒரு நிகழ்வு அவங்க வாழ்க்கையில புயலா வீச ஆரம்பிச்சுது. அப்போ லலிதா வேகமா ஓடி வந்து அவங்க மாமியார எழுப்பி, அத்தை அத்தை என்னாச்சு அத்தை, எப்படி விழுந்துட்டீங்க? ஐயோ கடவுளே! ஒன்னும் ஆகலம்மா, கொஞ்சம் கால் பிடிச்சிருக்கு அவ்வளவுதான். கொஞ்சம் கையை கொடுமா, நான் எழுந்திருக்கிறேன். அத்தை ஒரு நிமிஷம் இருங்க, நீங்க அசையாதீங்க. லலிதா உடனே அவருடைய புருஷனுக்கு கால் பண்ணா. ரகு லலிதா 2 பேரும் சாரதாவை உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனாங்க. டாக்டர் கால்ல ஒரு சின்ன சுளுக்கு தான், பெருசா எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. ஆனா அடுத்த ஒரு வாரம் வரைக்கும் அவங்க முழுசா ஓய்வெடுத்தாகணும், இதுக்கப்புறமா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு ராத்திரி லலிதாவோட மனசுல நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருந்துச்சு. தனியா அந்த வீட்டையும் அவங்க மாமியாரையும் நல்லபடியா பாத்துக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விதான் அது. உடனே சிட்டியில வாழ்ந்துகிட்டு இருக்கிற மச்சனை மாதவனுக்கு அவ கால் பண்ணா. அடுத்த நாள் காலையிலேயே மாதவனும் வள்ளியும் ஊர்ல வந்து இறங்குனாங்க. அத்தை இப்ப எப்படி இருக்க அத்தை? ராத்திரி வலி கொஞ்சம் அதிகமோ? ஐயோ பரவாயில்லம்மா, எதுக்கு பதட்டப்பட்டு நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? எனக்கு பெருசா ஒன்னும் ஆகல. என்ன ஒன்னும் ஆகல? டாக்டர் என்ன சொன்னார்னு கேட்டீங்கல்ல? நான் தனியா வீட்ல இருக்கும்போது இப்படி ஆனதுல எனக்கு உயிரே போயிடுச்சத்த. அண்ணி கவலைப்படாதீங்க, அதுக்காக தானே நாங்க வந்திருக்கோம். அம்மாவை நாங்க பாத்துக்கிறோம். அப்படி அந்த நாள் முடிஞ்சது. பிரச்சனை அடுத்த நாள் காலையில தான் தொடங்குச்சு. எல்லாரும் ஹால்ல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது, தம்பி வள்ளி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நேத்து நடந்த நிகழ்வுக்கு அப்புறமா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இனிமே அத்தைய தனியா விடக்கூடாது அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா அண்ணி, அம்மாவை பத்திரமா பாத்துக்கணும். இத்தனை நாளா நான் கூடவே இருந்தாலும் எனக்கும் நிறைய வேலைங்க எல்லாம் இருக்கு இல்லையா? கடைக்கு இவருக்கு சாப்பாடு கொண்டு போகணும், காய்கறி வாங்க கடைக்கு போகணும். எல்லா நேரமும் அவங்க கூடவே உட்கார முடியாது. அதான் என்ன செய்யறதுன்னு புரியல. அக்கா இதுக்கு எதுக்கு கவலைப்படுற? பேசாம நாம அத்தையை பாத்துக்கிறது ஒரு நர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணலாம். அவங்க கூடவே இருந்து அத்தைக்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு வள்ளி சொன்னதை கேட்டு லலிதாவுக்கு கோவம் வந்துச்சு. என்னது நர்ஸா? என்ன பேசிக்கிட்டு இருக்க வள்ளி நீ? நாம உயிரோட இருக்கும்போது அத்தையை பாத்துக்கிறதுக்கு இன்னொருத்தங்களை வேலைக்கு வச்சுக்கிட்டா அப்புறம் ஊர்க்காரங்க என்ன சொல்லுவாங்க? நாம என்ன செத்தா போயிட்டோம்? ஐயோ அக்கா, நான் அப்படி சொல்ல வரல. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. ஒருத்தங்களை பாத்துக்கிறதுக்கு இன்னொருத்தங்க இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு டென்ஷன் இருக்காதுல்ல? அப்படி பண்ணா நம்ம குடும்ப கௌரவம் என்ன ஆகுறது? பெத்த தாயை பாத்துக்க முடியலையா, வேலைக்காரி வச்சிருக்காங்கன்னு 4 பேர் சொல்ல மாட்டாங்க? சிட்டி ஆட்களுக்கு இது சாதாரணமா இருக்கலாம், ஆனா இங்க அது செட் ஆகாது. அண்ணி அவ அப்படி சொல்ல வரல அண்ணி. சரி, இப்ப நான் ஒரு ஐடியா கொடுக்கறேன். இத்தனை நாளா அத்தையை நான் பாத்துக்கிட்டல, இப்ப கொஞ்ச நாள் நீங்க உங்க வீட்டுல கொண்டு போய் வச்சுக்கோங்க. பக்கத்துல நிறைய ஹாஸ்பிட்டல்ஸும் இருக்கு. ஏதாவது எமர்ஜென்சினா காட்டுறதுக்கு வசதியா இருக்கும். அத்தைக்கும் கொஞ்சம் சேஞ்சஸா இருக்கும் இல்லையா? இந்த தடவை இடி வந்து வள்ளியோட தலையில விழுந்துச்சு. அவ முகம் வாடி போச்சு. அக்கா சிட்டிக்கு கூட்டிட்டு போக சொல்றீங்களா? உங்களுக்கு தெரியும்ல, நானும் அவரும் காலையில போனா ராத்திரி தான் வீட்டுக்கு வருவோம். ரியா ஸ்கூலுக்கு போயிடுவான். அப்போ ஒரு நாள் பூரா அத்தை தனியா தான் வீட்டுல இருக்கணும். அப்ப அவங்களுக்கு இன்னும் போர் அடிக்கும். 4 செவத்துக்குள்ள இருக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க வேற. ஏன் போர் அடிக்க போகுது? வீட்டுல டிவி இருக்குல்ல, ஒரு நாள் பூரா அவங்கள பாத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. காலையிலயும் சாயந்தரமும் வந்து பாத்துக்கோங்க. இங்க நாங்க பாத்துக்கிறது இல்லையா? இங்கத்து சூழ்நிலை வேற, அங்கத்து சூழ்நிலை வேற இல்லையாக்கா? இங்க கிராமம் பெருசு, வீடும் பெருசு. அத்தை ஜாலியா இருப்பாங்க, அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க.
அங்க எங்க ஃப்ளாட் ரொம்ப சின்னது. பக்கத்து ஃப்ளாட்ல யார் இருக்காங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஃப்ளாட்டை விட்டு வெளியவே வர முடியாது. வள்ளி, எதுக்காக சுத்தி வளைச்சு பேசிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு என்ன, உங்க பிரைவசி போகக்கூடாது. நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஆனா அத்தை வந்துட்டாங்கன்னா உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது, அதானே? நான் அப்படி சொல்ல வரலக்கா. நான் பிராக்டிக்கலா பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க அத்தை ஃப்ரீயா சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா அங்க தனிமையில வாழணும், அது ரொம்ப கஷ்டம். அப்படின்னா கடந்த 10 வருஷமா நான் இங்க கஷ்டப்படலையா? மாடு மாதிரி ஒழிச்சுக்கிட்டு இருக்கேனா? எனக்கும் கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்றேன். ஆனா அந்த கஷ்டத்தை பங்கு போட்டுக்க நீ தயாரா இல்ல. உனக்கு உன் சந்தோஷம் முக்கியம். அத்தைய பாத்துக்கிறதுல உனக்கு விருப்பம் இல்ல. இப்படி 2 மருமகளுக்கும் நடுவுல வாக்குவாதம் முத்தி அது சண்டை போடுற அளவுக்கு போயிடுச்சு. அவங்கள தடுக்கிறதுக்கு ரகுவும் மாதவனும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அது நடக்கல. இன்னொரு பக்கம் அறையில படுத்துக்கிட்டு இருந்த சாரதா காதுல இவங்க பேசினது எல்லாமே விழுந்துச்சு. ஒவ்வொரு வார்த்தையும் அவங்க இதயத்துல ஊசி எடுத்து குத்துற மாதிரி இருந்துச்சு. அவங்க பிள்ளைங்களுக்கு பாரமாயிட்டாங்க அப்படிங்கிற உண்மைய தெரிஞ்சுக்கிட்டாங்க. லலிதா, போதும் நிறுத்து. அந்த பொண்ணு சொல்றதுலயும் உண்மை இருக்குல்ல? என்ன உண்மை இருக்கு? இத்தனை நாளா நான் பட்ட கஷ்டம் யார் கண்ணுக்கும் தெரியறதில்ல. இப்ப அவளுக்கு கஷ்டம்னா மட்டும் அவளுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க. இது நியாயமா? அண்ணி, வள்ளி சொல்றதுலயும் உண்மை இருக்கு. அம்மா அங்க தனியா தானே இருப்பாங்க. பாவம், நம்மளால அவங்களுக்கு தானே கஷ்டம். ஓ, அப்போ நான் கஷ்டப்பட்டா பரவாயில்ல. நல்லா இருக்கே உங்களுடைய நியாயம். சொத்து பிரிக்கும் போது சொத்து பங்கு போட மட்டும் முன்னாடி வந்து நிப்பீங்கல்ல. ஆனா அம்மாவோட பொறுப்பு வேண்டாம். அப்படி அன்னைக்கு அந்த வீடே அமைதியாயிடுச்சு. யாருமே யாருக்கிட்டயும் சரியா பேசிக்கவே இல்ல. அன்னைக்கு ராத்திரி நேரம் வள்ளி அவளுடைய புருஷன்கிட்ட அவளுடைய கஷ்டத்தை சொன்னான். பாத்தீங்களாங்க, அக்கா என்னை எப்படி தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு. நான் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அத்தை அங்க வந்தாங்கன்னா நம்ம விட்டுட்டு போயிட்டா நாள் பூரா தனியா தானே இருக்கும். அதனால தானே நான் அப்படி சொன்னேன். எனக்கு புரியுது வள்ளி. ஆனா நம்ம அண்ணிய பத்தியும் யோசிக்கணும் இல்லையா? பாவம், இவ்வளோ நாளா அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க. அவங்க டயர்டா இருப்பாங்க. அதுக்கு தானே ஒரு நர்ஸ் வச்சு பாத்துக்கலான்னு சொன்னேன். அதுக்கும் ஒத்துக்கல. சென்னைக்கு கூட்டிட்டு போக சொல்றாங்க. நான் வேண்டான்னு சொன்னதுக்கு நான் பொறுப்புல இருந்து தப்பிச்சுக்கிறேன்னு சொல்றாங்க. என்னவோ. அடுத்த நாள் காலையில யாரோ எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்துச்சு. லலிதா எப்பவும் போலவே காலையில காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு சாரதாவுக்கு கொடுக்க போனா அங்க அறையில சாரதா இல்ல. அவங்க அறையில இருந்த அவங்களுடைய புடவைகளை கூட காணோம். அத்தை, அத்தை, ஏங்க இங்க வாங்க அப்படின்னு லலிதா கூப்பிட்டதும் எல்லாருமே அந்த ரூமுக்கு போய் பார்த்தாங்க. அங்க சாரதா இல்ல. எல்லாரும் மனசுலயும் வலி பாரம் அதிகமாச்சு. எல்லாரும் கவலைப்பட்டாங்க. யாருக்கிட்டையும் சொல்லாம அம்மா எங்க போனாங்க? நேத்து நாம சண்டை போட்டது அவங்க காதுல விழுந்து ஒருவேளை கவலைப்பட்டு வேற எங்கேயாச்சும் அப்படிங்கிற ஆலோசனை வந்த உடனேயே எல்லாரும் ரொம்ப பயந்துட்டாங்க. அக்கத்து பக்கத்து வீட்டுல போய் விசாரிச்சாங்க. யாருக்குமே எந்த ஒரு தகவலும் தெரியல. கடைசியில கவலையா என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு எல்லாரும் வீட்டுல இருக்கும்போது அவங்க பக்கத்து வீட்டுல இருந்த சுப்பையா அவங்கள பாக்குறதுக்காக வந்தாரு. என்னடா ரகு, ஏன் பதட்டமா இருக்கீங்க? உங்க அம்மா எங்கேயும் போகல, எங்க வீட்டில தான் இருக்காங்க. அதை கேட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு உடனே சுப்பையாவோட வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க வீட்டு திண்ணையில சாரதா அமைதியா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அத்தை, இந்த அளவுக்கு எங்களை பயமுடுத்தணுமா? எங்க போறீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? எங்க போறேன்னு சொல்லிட்டு போற அந்த உரிமை இன்னும் இந்த வீட்டுல எனக்கு இருக்காமா லலிதா? அதை கேட்டு எல்லாரும் தலைகுனிஞ்சி நின்னாங்க. நான் உங்க எல்லாருக்கும் பாரமாயிட்டனா? என்னால என் மருமகளுங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு அமைதியா இருக்க முடியல. அதனாலதான் யாருக்கும் பாரமா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேற ஊர்ல இருக்கிற என் தங்கச்சியோட வீட்டுக்கு போயிடலான்னு தான் நான் கிளம்புனேன். கிளம்புறதுக்கு முன்னாடி அவங்க வந்து நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. உங்க 4 பேருக்கிட்டையும் ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. தன்னோட வாழ்க்கையையே தன்னோட பிள்ளைங்களுக்காக வாழ்ந்த தாய கடைசி காலத்துல பாரமா நினைக்கிறீங்களே, இது உங்களுக்கு தப்பா தெரியலையா? அப்பா அம்மாவோட சொத்தை மட்டும் பங்கு போட்டுக்க கூடாது, அவங்கள பாத்துக்கிற பொறுப்பையும் பங்கு போட்டுக்கணும் அப்படின்னு சுப்பையா சொன்ன அந்த வார்த்தை 2 மருமகளையும் ஓங்கி ஒரு அறவிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. 2 பேருமே சாரதா பெத்த பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஆனா அந்த சாரதாவை பாத்துக்கிறதுல மட்டும் அவங்களுக்கு கஷ்டம் இருந்துச்சு. 2 பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க பாத்துக்கிட்டாங்க. கண்ணுல கண்ணீர். மனசுக்குள்ளேயே 2 பேரும் ஒருத்தங்கள ஒருத்தங்க மன்னிச்சிட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க அத்தை, நாங்க 2 பேருமே எதையும் புரிஞ்சுக்காம தேவையில்லாம சண்டை போட்டுட்டோம். நீங்க எங்களுக்கு பாரம்னு யார் அத்தை சொன்னது? நீங்க தான் அத்தை எங்களுக்கு பலமே. தப்பு என்னுடையதான் அத்தை. இத்தனை நாளா உங்களை நான் பாத்துக்கிட்ட அப்புறம் இங்கிட்ட திமிருல
நான் தேவையில்லாம வள்ளியோட மனசையும் கஷ்டப்படுத்திட்டேன், உங்க மனசையும் காயப்படுத்திட்டேன். பரவாயில்லம்மா, இனிமே நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பாரமா நான் எப்பவுமே இருக்க மாட்டேன். என்னால மருமகளுங்க 2 பேரும் சண்டை போட்டுக்க வேண்டாம். இல்ல அத்தை, நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரோம். அக்கா, நான் ஒன்னு சொல்றேன், கேக்குறியா? அதுக்கு தலையாசிச்சா லலிதா. அத்தை, இந்த வீட்லயே உங்க கூடவே இருக்கட்டும். நான் எதுக்கு சொல்றேன்னா, அத்தைக்கு கிராமத்து வீட்டுல இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஒரு வேலைக்காரங்களை வச்சுக்கலாம். அவங்க வீட்டு வேலையில உங்களுக்கு துணையா இருப்பாங்க, அப்படியே அத்தைக்கும் கொஞ்சம் துணையா இருப்பாங்க. நீங்க எல்லா வேலையும் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த செலவு எல்லாத்தையுமே நான் ஏத்துக்கிறேன். அதுக்கு நான் பணம் கொடுத்துக்கிறேன். லலிதா அதை கேட்டு ஆச்சரியப்பட்டா. நீ அத்தை கூட உக்காந்துக்கிட்டு அத்தையை நல்லபடியா பாத்துக்கிட்டாலே போதும்க்கா. அப்புறம் 2 வாரத்துக்கு ஒரு தடவை நான் வீக்கெண்ட்ல இங்க வரேன். 2 நாள் இருப்பேன். அந்த 2 நாள் உனக்கு ஃபுல் ரெஸ்ட்டுக்கா. அத்தைய நான் பாத்துக்கிறேன். அப்புறம் ஏதாவது பண்டிகை விசேஷம் அப்படின்னா நானும் இவரு வந்து அத்தைய சென்னைக்கு கூட்டிக்கிட்டு போயிடுறோம். இத ஒரு பொறுப்பா செய்யல. அவங்க அங்க வந்து 2 நாள் எங்க கூட சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு வள்ளி சொன்னது எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா அது யாரோட மனசையும் காயப்படுத்துற மாதிரியும் இல்ல, யாரோட பொறுப்பையும் யாரோட தலையிலையும் தூக்கி போடுற மாதிரியும் இல்ல. எல்லாத்த விட எல்லாரும் நல்லபடியா அவங்க மாமியார பாத்துக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த திட்டம். இவ்வளோ நல்ல யோசனை எனக்கு வரவே இல்ல வள்ளி. நீ உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலி. அன்னையில இருந்து அந்த குடும்பத்துல சந்தோஷம் மறுபடியும் வந்துச்சு. வள்ளி சொன்ன மாதிரியே வீட்டுக்கு ஒரு வேலைக்காரியை கொண்டு வந்து சேர்த்து விட்டா. 2 வாரத்துக்கு ஒரு தடவை வள்ளி ஊருக்கு வந்து அவங்க மாமியார் கூடவே இருந்து அவங்கள நல்லபடியா பாத்துக்கிட்டா. அந்த 2 நாள் லலிதா முழுசா ஓய்வெடுத்தா. இப்ப அங்க யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. எப்பவுமே ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நீ நான் அப்படின்னு போட்டி போடாம நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லாரும் ஒற்றுமையா உட்காந்து யோசிக்கும் போதுதான் வீட்டுல ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட அதுக்கான தீர்வை நம்மளால கண்டுபிடிக்க முடியும்.